கோவை மேல் வியாஸுக்கு வணக்கம். ஐஏஎஸ் அப்படிங்கிறது பல இளைஞர்களுடைய கனவு மற்றும் லட்சியம். எப்படியோ கஷ்டப்பட்டு நல்லா படிச்சு ஐஏஎஸ் ஆகிட்டாங்கன்னா இந்த பதவி அவங்களுக்கு வெறும் அதிகாரத்தையும் மரியாதையும் மட்டும் கொடுக்க போறது கிடையாது. மக்களுக்காக இவங்க உண்மையா உழைக்கும் போது மக்கள் இவங்களை கொண்டாடுவாங்க. அப்படி மக்களால கொண்டாடப்படுற ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தான் டாக்டர் இறையன்பு அவர்கள். இவரை பத்தி தான் இன்னைக்கு பார்த்து இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இவர் எக்ஸாம் எழுதின டைம்ல இந்தியாலேயே வச்சு 15th பர்சனா செலக்ட் ஆகி இந்திய ஆட்சி பணிக்கு வந்திருக்காரு. கூடுதல் ஆட்சியர், துணை ஆட்சியருக்கு அப்புறமா மாவட்ட ஆட்சியரா இவர் வந்தப்போ நம்ம தமிழ்நாடுடைய மிகப்பெரிய தலைவர்களான கருணாநிதி அவர்கள் அண்ட் ஜெயலலிதா அவர்கள் கூட சேர்ந்து இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி பல துறைகள்ல பணியாற்றி இருக்காரு. நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு. எக்கச்சக்கமான நூல்களை எழுதியிருக்காரு. இப்படி பொது வாழ்க்கைக்குள்ள இவர் வந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு விமர்சனங்களுக்கோ குற்றச்சாட்டுகளுக்கோ உள்ளாகாம ரொம்ப ரொம்ப நேர்மையாகவும் தனித்துவமாகவும் இருந்த ஒரு அதிகாரி தான் திரு இறையன்பு அவர்கள். இது எல்லாத்தையும் தாண்டி மிகச் சிறந்த மனித நேயமிக்க நபர் இவர். ரீசெண்டா ஹிந்து தமிழ் இசை நாளிதழ்ல அவர்களுக்கும் பெயர்கள் உண்டு அப்படிங்கிற ஒரு தலைப்புல இவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. அதுல இந்த சமூகத்துல கீழ்மட்டத்துல வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்கும் நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும், அவங்களையும் மனித நேயத்தோட நம்ம அணுகணும், அவங்க மேலேயும் நம்ம அன்பு காட்டணும் அப்படின்னு அந்த கட்டுரையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. நேர்மை, உழைப்பு, அறிவாற்றல், செயலாற்றல், சம மனிதர்களை சமமா பார்க்கிறது, இப்படி பல உயரிய குணங்களுக்கு சொந்தக்காரரான திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களை பாராட்டி வாழ்த்துறதுல கோவை மேல் நாங்க ரொம்பவே பெருமைப்படுறோம்.